தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள், தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். டேய், இவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு? ஆமாடா, மீட்டிங் மட்டுமா, ப்ராஜெக்ட் நம்ம கிடச்சிருச்சு. ஆமாண்டா, அதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஏன் இந்த மீட்டிங் இவ்வளோ மொக்கையாக இருந்தது? நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருந்தோம். பட் ப்ராஜெக்ட் பேஸ்டாக பெரிய கொஸ்டின்ஸும் கேட்கல, பெரிய எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல. டேய், மேபி தே நோ அபவுட் அவர் கம்பெனி, அதனால் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் நினச்சிருப்பாங்களா இருக்கும். இருக்கலாம்டா, பட் இருந்தாலும் அது ஒரு வாரம் உறுத்திக்கிட்டே இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ரொம்ப யோசிக்காத. ஹலோ, யாருடா? ஏதாச்சும் பர்சனல் காலா இல்லைனா அஃபிஷியல் கால் தானா? தெரில மச்சான், அன்னோன் நம்பர். என் மொபைல் தான் வந்திருக்கு. இது யாருன்னு பார்ப்போம். ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு மகேஷ், ரைட்? என்ன மிஸ்டர் மகேஷ், ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதான், எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமலே கிளைண்ட்டு ப்ராஜெக்ட் தூக்கி கொடுக்குறாங்களாம். கங்க்ராச்சுலேட் பண்ண தான் கால் பண்ணேன். ஹலோ, யார் நீங்கள்? எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? டேய், காலில் யார்? ஏன் உன் முகல் ஒரு மாதிரி இருக்கு? மச்சான், யாருன்னு தெரியலடா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறான். பட் கொஞ்சம் நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். அந்த ஜேபிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டியா? இல்லைடா, அவனை மாதிரி இல்லை. ஏதோ யங் வாய்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஆளுக்கு என்ன ஒரு 40-45 வயசு இருக்கும்ல, அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி இல்லையே. என்ன சார், எப்படி உங்கள் பக்கத்தில் இந்த கிரேட் விஜய் இருக்கார் போல இருக்குது, வாய்ஸ்லாம் கேட்குது. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி விஜயோட வாய்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? உங்கள் வாய்ஸ் முன்ன பின்னாங்க கேட்டதே இல்லை. யார் நீங்கள்? என்ன வேணும், டேரெக்டாக பேசுங்க. வாய்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கா? நான் இங்கே பேசுறதை வச்சு அவன் யாருன்னு சொல்கிறானா? ஆமாடா, இவன் யாருன்னு தெரியல. முன்ன பின்ன இந்த வாய்ஸ் நான் கேட்டதும் இல்லை. இரு, ஸ்பீக்கரில் போடுறேன். என்ன மிஸ்டர் மகேஷ், ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்க போல இருக்கு. பரவாயில்ல, நானே உங்களை ஸ்பீக்கரில் தான் போட சொல்லலாம்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களே போட்டீங்க போல. சரி, ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ரிக்கு வந்துடுவோம். இன்றைக்கி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காமே, ஃபஸ்ட்டு அதுக்கு நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கம்பெனியை பார்த்தோ இல்லைன்னா உங்கள் உழைப்பை பார்த்தோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கை பார்த்தோ கிடச்சது கிடையாது. ஹலோ, யார் நீங்கள்? சம்மந்தம் இல்லாமல் கால் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச நேம் சொல்லிவிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க. அடடே, யார் இது? த கிரேட் விஜயா? பரவாயில்லையே, வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. வெரி குட், இம்ப்ரெசிவ். பட் உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இல்லாமல் யாராச்சும் பேசுவாங்களா? இல்லை சம்மந்தம் இல்லாமல் பேசுறதுக்கு நான் என்ன லூஸா? இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாரும் தெரியல, என்னன்னு தெரியல. நீங்கள் எப்படி எங்களுக்கு மட்டும் தெரிய போகுது? நான் லூஸா இல்லைனா உங்கள் எல்லாரையும் லூஸாக்க வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் தெரிஞ்சிடும். சரி, பை த வே, நான் இப்போ ஏன் கால் பண்ண தெரியுமா? சொன்னலையா, உங்களுக்கு கிடைச்ச புது ப்ராஜெக்ட்டுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன ப்ராஜெக்ட்லாம் கிடைக்க போகுது, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறோம்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஏய், யார் நீ? நீ யாருடா எங்கள் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு? பரவாயில்லையே, நம்ம சிஇஓ சாருக்கு கோவம் கூட வருது. கோவம் வந்தாலும் அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சதில்ல. எப்படி கிடச்சிது? நீங்கள் தான் எக்ஸ்பிளைனும் பண்ணல, ப்ரீஃபும் கொடுக்கல. எப்படி ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னு நினச்சிங்க? டேய், என்னடா உளறிக்கிட்டு இருக்கான்? யார் இவன்? டேய், எனக்கு ஒன்றும் புரியல. பட் அவன் சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எப்படி கிடச்சிது? நம்ம ப்ரீஃபும் கொடுக்கல, எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. எப்படி அவங்க இம்ப்ரெசிவ்னு சொன்னாங்க? எப்படி இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது? அடடே, அதை சொல்ல நான் கால் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் த கிரேட் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இது என்ன நடக்க போகுதுன்னு முடிவு பண்ண போகிறோன்னே நான் தான். நீ நினைக்கிறதுலாம் ஒரு நாளைக்கு நடக்காது, புரியுதா? தேவையில்லாமல் கற்பனை கூட்ட கட்டாமல் வாயை முடிட்டு ஃபோனை வைங்க. நேரில் மட்டும் நீ இருந்ததுன்னு வச்சுக்கேன், உன் வாயை உடச்சி உன் கையில் கொடுத்துருப்பேன். ஒத்துக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. உனக்கு என்ன புரியலையா விஜய்? இன்னைக்கு உனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சதில்ல, அது எப்படி நினைக்கிற? யாராலும் நினைக்கிற? அது எல்லாம் என்னால் தான். உனக்கு இப்போ புரியல, இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்,
நான் சொல்கிற ஒவ்வொன்றும் உன் கம்பெனி நடக்கும். அப்போ தெரியும்டா நான் யாருன்னு. வெயிட் நான் இன்னும் பேசி முடிக்கல. இந்த கிரேட் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இனிமே டவுன்ஃபால் தான். அது கொடுக்க போகிறவன் நான் தான். நீங்கள் தலைகீழ இன்னும் தண்ணி குடித்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாது. நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் அதெல்லாம் தெரிய வரும். டேய், காம்படிட்டிவ் கம்பெனினா நேருக்கு நேராக மோதுடும். இந்த மாதிரி பயந்தாங்கோழி மாதிரி யாருன்னு தெரியாமல் இந்த ஃபோனில் பேசுறது, இந்த ப்ரைவேட் நம்பரில் கால் பண்ணுறது, இந்த சீனில் எங்கே வேண்டாம். சரியா? கரெக்ட் தான், காம்படிட்டிவ் கம்பெனி தான். இந்த 10 வருஷமாக இந்த நம்பர் 1 பொசிஷன்லேயே இருக்கீங்க இல்லையா, அதை இறக்க வந்த காம்படிட்டர் தான் நான். டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ பேசுகிறதும் நீ நினைக்கிறதும் உன் கனவுல மட்டும் நடக்கும். வேணும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கண்ணை மூடிப்பாடு, உன் கனவுல வரும். நிஜத்தில் உன்னால் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. இங்கே இருக்க ஒரு சின்ன தூர்மை கூட ஆசிக்க முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது தம்பி. பார்க்கலாம் யார் கனவுல வாழ்கிறான்னு. ஏதோ ஒரு 10 வருஷம் நம்பர் 1 இருந்துட்டீங்க, போன போது விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொசிஷன் உங்களுக்கு வராது. நான் வர விட மாட்டேன். இதுக்கப்புறம் உன் கம்பெனியில் என்ன நடக்க போது நீ பார்க்க தானே போகிற. உன் கண்ணு முன்னாடியே உன் ஓன் கம்பெனி டவுன்ஃபாலை நான் காட்டுறேன். அப்போ பார்ப்போம். இப்போ வரட்டா? டேய் வச்சுட்டான்டா. இவன் யாரு, எங்கேருந்து கால் பண்ணுறான், அதுவும் ப்ரைவேட் நம்பர்லேருந்து வருது. டேய், இது என்ன நமக்கு புதுசா? எத்தனை பேர் இதுமாதிரி பண்ணியிருக்கானுங்க பொறாமையில். நம்ம நம்பர் 1 இருக்கோன்றது இங்கே எத்தனை பேருக்கு பொறாமல் தெரியும்ல, எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு தெரியும்ல. அவன்லேயே அவனாவது பார்த்த வேலையாக இருக்கும். அது ஓகேடா, புரியுது. பட் இவன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறான்? அவன் சொன்ன மாதிரி தான்டா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எப்படி கிடச்சிது. டேய், நீ சொன்ன மாதிரி தான்டா. மேபி தி நோ அபவுட் அவர் கம்பெனி. அதை இவன் யூஸ் பண்ணிக்க பார்க்குறான். யூஸ் பண்ணி சூப்பர் ட்ரிக்கர் பண்ண பார்க்குறான். நீ ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். சரிடா, கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்டுட்டான். சை, ஆனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்டா. ரொம்ப லேசாக விடக்கூடாது. சரிடா, நம்மள மீறி ஒருத்தர் எதாவது பண்ணுற முடியுமா என்ன? அதுவும் நம்ம கம்பெனியில். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பார்த்துக்கலாம் எவனாக இருந்தாலும். டேய், யானடா இது? அதானே, இன்னும் தொல்லை பண்ணுறதுக்கு நீ வரலேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? டேய், ரொம்ப பேசாத. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அதுவும் புக்கை கையில் வச்சுக்கிட்டு லேப்டாப்பில் ஏதோ பிடிஎஃப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இந்த புக்கில் எப்படி கேம் விளையாடுறதுன்னு இருக்கா, அதை பார்த்து இனி என்னோட சிஸ்டமில் நான் கேம் விளையாடிட்டுருக்கேன். ஓ, அதானே பார்த்தேன். நான் கூட எங்கே உனக்கு பொறுப்பெல்லாம் வந்து ஏதோ சின்சியராக படிக்க ஆரம்பிச்சு நினச்சிட்டேன்டா. நக்கல், எனக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுன்ற திமிரு பார்த்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏண்டா, தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க, என்னோட பெரியவன். பட் உன் தங்கச்சி நானே வேலைக்கு போயிட்டேன். நிறுத்து. அடுத்து நீ என்ன சொல்ல எனக்கு தெரியும். நீ வாயை மூடு. இன்னும் 2 days தான்மா, நானும் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். அட பாவி, எங்கடா வேலைக்கு போக சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எம்எட் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் படிக்க போறியா? பா, கிரிமினல்டா நீ. பைத்தியக்காரி, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா காலேஜுக்கு படிக்க போகிறேன்னு. இது என்னடா கொடுமையாக இருக்குது. நீ தானே 2 days காலேஜுக்கு போகிறேன்னு சொன்ன. காலேஜுக்கு படிக்க தான் போவாங்க, வேறு எதுக்கு போவாங்க? நீ சைட் அடிக்க போவ, ஊர் பொறுக்க போவ, அது எனக்கு தெரியும். நான் ஜென்ரலாக கேட்குறேன். கரெக்டு தான், உன் மொழிக்கு அவ்வளோதான் எட்டும். என்ன பண்ணுறது, காலேஜுக்கு படிக்க மட்டும் தான் போவாங்களா என்ன? லெக்சரரும் காலேஜுக்கு போவாங்க. ஓ, இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னியே நான் லெக்சராக போக போகிறேன்னு, அதுக்கு இப்போ தான் போக போறியா? நான் கூட சும்மா போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நினச்சேன்டா. பரவாயில்லையே. ஹேய் சொட்டமுக்கி, நான் 1 மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆகிட்டேன். பட் காலேஜ் செமஸ்டர் இருந்ததில்ல, இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. டேய் முட்டைக்கண்ணா, சொட்டை முக்கி அதுன்னு சொன்னேன், மூக்கெல்லாம் உடச்சிடுவேன். ஐயோ, பயமாக இருக்குது. எங்கே வட பார்க்கலாம். சொட்ட முக்கி. இருடா, உன்னை அப்பா வரட்டும். இந்த அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் உன்னை. ஹேய் போடி, போய் வேலையை பாரு. சரி, 2 days நிஜமாவே ஜாயின் பண்ண போறியா? அதுக்கு தான் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கியா? ஆமாம், பின்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விடு, எனக்கு தோன்றலாம் சொன்னால் உனக்கு கோவம் வரும்.
ஏய் என்னை வம்பிழுக்காம ஓடிடுறி, அப்புறம் அடிச்சிட்டேன் கூத்திட்டேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அழுதுகிட்டே. ஆமாம் ஆமாம், இவர் அடிக்கிற வரைக்கும் என் கை அப்படியே பூ பறிச்சிட்டு இருக்கோம் பாரு. மட்டுக்கண்ணா, நீ அடிக்கிறதுக்குள்ள உன் மூக்கெல்லாம் உடச்சிடுவேன் தெரியும்ல. ஏய் சொட்டமுக்கி, நான் பாட்டு வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு வந்து வம்புழுத்துட்டு இருக்க நீ? என்ன வேணும் உனக்கு? அது சும்மா தான்டா, போர் அடிக்குது. இத்தனை நாள் நீ வேலைக்கு போகல, உன்னை ஏதாவது ஓட்டிக்கிட்டு அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு நீ வேலைக்கு வர போறியே, அதை நினச்சாதான் இப்போ யாரை கலைக்கிறதுன்னு தெரில. அட்டிங் எந்திரிச்சன்னு வையன், அவ்வளோதான். நீ ஒழுங்கா ஓடிடுறி. சரி சரி, டென்ஷன் ஆகாது. இப்போ தான் வாழ்க்கையில் ஏதோ உருப்படுற மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன். டிஸ்டர்ப் பண்ணல. நான் போகிறேன். ஒழுங்காக கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணு, சரியா? அது மட்டும் இல்லை, கோயட் காலேஜ் வேறு பொண்ணுங்கள்லாம் இருக்கும், அங்கே போயிட்டு. ஏய் வாய மூடு, ரொம்ப பேசாதடி. உனக்கு முன்னாடியே பிறந்தவனா, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு. போய் தின்னுட்டு தூங்கு. சிப்பா. டேய் முட்டைக்கண்ணி மூஞ்சி ஆல்ரெடி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், இப்போ கோவமாக உட்காந்துட்டு இருக்கா. நேற்று மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து ஷாப்பிங் கூட்டு போகிறேன்னு சொன்னோம்ல, வச்சு செய்ய போகிறா. ஏய் ரொம்ப என் தங்கச்சி கலைக்காதுரா, பட் இருந்தாலும் கொஞ்சம் டயராக தான் உட்காந்துட்டு இருக்கா. சரி என்ன பண்ணுறது, சமாளிப்போம். தங்கச்சி ஆயிட்டாலே. ஓஹோ தங்கச்சிங்களாங்க, சரி அவளை நீ கூப்பிட்டு போ. நல்லா காட்டு கற்றுவா, வாங்கிக்கோ. கூப்பிடு. கூப்பிடனே எனக்கு நான் பயமா? என் தங்கச்சிங்கிட்ட அப்படிலாம் கத்த மாட்டா, தெரியும்ல. இப்போ பாரு. குட்டிமா. என்ன? அப்பா காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல இருக்கு. என்ன மச்சான், உன் தங்கச்சி உன்ட்டு கத்தவே மாட்டா என்ன? இந்த கிடிக்கிறா. ஐயோ எழுந்து வேற வராடா. டேய் நீ வேற கொஞ்சம் நேரம் சும்மாடுறா, நானே எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். என்ன எது கூப்பிட்டீங்க? ஏம்மா தாயே, உன்னை கூப்பிடுறது நான் இல்லைம்மா, உன் சந்திரமிக்கு முடிஞ்சல உங்கள் அண்ணன் காட்டு, அவன் தான் உன்னை கூப்பிட்டான். என்ன நீ எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ தானே சொன்ன எனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு, நீயும் தான் வரல. அப்பாடா இப்போ தாண்டா என்ற மனசு குழுன்னு இருக்கு. ரொம்ப குஷியோ? சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அப்படி எதுவும் நினைக்கலையே. ரொம்ப நடிக்காத, மூஞ்சிலே தெரியுது, மூடு. என்ன கூப்பிட்டு அங்கே என்ன குசு பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா உன் தங்கச்சி மூஞ்சில் இப்போ கடுகு கருவேப்பிலாம் போட்டால் பொறிஞ்சு தள்ளிடும் போலியே, செம்ம காண்டில் இருக்கா. டேய் நீ வேற கவுண்டர் கொடுத்து என்ன சிரிப்பே தெரியாதுடா, அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவா. அமைதியாரா கொண்டு வரும், நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் அவளை. குட்டிமா ஏன் இப்படி கோவமாக இருக்க? நான் தான் அண்ணன் தான் ஒன்று ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, சொன்னபடியே பாரு, நாங்கள் 2 பேரும் மார்னிங் ரெடியாக வந்துட்டோம். வா ஷாப்பிங் போவோம். இதுவா? நான் கூப்பிட்டது நேற்று மார்னிங், நீங்கள் வந்திருக்கிறது இன்னைக்கு மார்னிங். நீங்கள் தங்கச்சி கூப்பிட்ட உடனே வந்துடுவீங்க. மச்சான் உன் தங்கச்சி லாஜிக்கெல்லாம் கேள்வி கேட்குறா, பதில் சொல்லு. டேய் நீ உதவி பண்ண கூட பரவாயில்லடா, உபத்திரம் பண்ணாமல் இருடா. நீ ஏதாவது பேச அதை அவள் காதில் விழ, நான் சிரிக்க மொத்தமாக முடிச்சு விட்ருவா. கொஞ்ச நேரம் அமைதியார் மச்சான். முட்டைக்கண்ணி ரொம்ப பண்ணாத என்ன? நாங்கள் தான் சொன்னோம்ல நேற்று ஒரு மீட்டிங் இருந்ததுன்னு, முடிச்சுட்டு ஈவினிங் வரலன்னு தான் பார்த்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, அதனால தான் வர முடியல. அதான் காலையில் ரெடி வந்துட்டோம்ல, வா போகலாம். ஓ நீங்கள் வந்து வா போன ஆர்டரை கூப்பிடுவீங்க, உங்கள் ஆர்டருக்கு நான் உங்கள் பின்னாடி நாய்க்குட்டி போய் வாழட்ட வரணுமா? இது என்னடா இது ரொம்ப போச்சு, நான் எப்பயும் போது தானடா பேசினேன். சரி குட்டிமா, போதும் ரொம்ப கொச்சுக்காத. இப்போ ரெடி ஆகிட்டு வா. நானும் அவனை டேட் வந்துட்டோம்ல, நீ இப்போ டேட் வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான். இன்னைக்கு ஒர்க் இல்லை, எதுவும் கிடையாது. ஓகே, ஃபுல் டே உனக்கு தான். ஷாப்பிங் போகலாம், வெளியே போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஓகே அம்மா தாயே சிரிச்சிட்டியா? போமா, போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. சரி ஏதோ எனக்கு ஃபுல் டே கொடுத்துருக்கீங்க, அதனால டென்ஷன் ஆகாமல் வரேன். அதுக்கப்புறம் பாதியில் வேலை அது இதுன்னு ஓடுனீங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. நாங்கள் சொல்லிட்டோம்ல, ஃபுல் டே உனக்கு தான், எங்கேயும் போகல, எந்த ஒர்க்கும் இல்லை. ஓகே சரி ஒரு 5 minutes இருங்க, நான் ஆல்ரெடி குளிச்சு ரெடியாக தான் இருக்கேன். ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ரெடி தான், போகலாம். நீ ரெடியா? நீ இங்கம்மா வர? உன்னை யார் கூப்பிட்டது? ஏன் என்ன யார் கூப்பிடணும்? நீங்களாம் ஷாப்பிங் போகிறீங்க எனக்கு தெரியும், அதனால நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். நானும் வருவேன்.
ஐயோ, உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது. நீ பிளான்லேயே இல்லை. என்ன சடனா? டேய் வரட்டும் மாம்சே, ஏன் அவன் தான் என்ன, நம்ம 3 பேர் போகிறோம்ல அவ்வளோ வரட்டும். டேய் ஆமாடா, ரேணு வரட்டும். அவன் மட்டும் வீட்டில் என்ன பண்ண போகிறான்? 4 பேரும் போகலாம். பாத்தியா என் மாமே வான்னு கூப்பிட்டுச்சு. நான் வருவேன் இதுக்கப்புறம். இல்லை நான் மட்டும் வர மாட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. குட்டிமா நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா சரியா? நம்ம ஏதோ ஒரு மால் போவோம். எந்த மால்னு டிசைட் பண்ணு. ஏதாவது மால் போயிட்டு உனக்கு நல்லா வேணுமோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். மால்கா? ஐயே, யார் சொல்லுது நான் மால் கூப்பிட்டனுங்களே? முட்டைக்கண்ணி, நீ தானடி நேற்றுலேருந்து ஷாப்பிங் போகணும் குதிச்சிட்டு இருந்த. இப்போ மால் கூப்பிட்டா உன்னையார் கூப்பிட்டான்ற? ஆமாம், அதுக்கு தான் நான் ரெடியாக வந்திருக்கேன். என்ன இஷ்யூ, என்னாச்சு உனக்கு? நீ தானே சொன்ன ஷாப்பிங் போகலான்ட்டு. ஆமாம், நான் தான் ஷாப்பிங் போகலான்னு சொன்னேன். இப்போ ஷாப்பிங் போகலான்னு தான் சொல்கிறேன். பட் அதுக்கு எதுக்கு மால் போகணும்? பைத்தியம், அங்கே தான் எல்லாம் கிடைக்கும். உனக்கு எல்லாம் வாங்கணும்ல, ஸோ எல்லாமே அங்கே இருக்கும். அதனால மாலுக்கு தான் போகணும். வேறு எங்கே போகணும் உனக்கு? ஏன் மாலில் மட்டும் எல்லாம் கிடைக்குமா? எனக்கு மால் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணணும்ப்பா. அந்த மாதிரி பேசி கூட்டு போங்க. ஐஷோ, நீ லூஸா? ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கா? அங்கெல்லாம் அங்கெல்லாம் நம்ம போகலாமா? நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நம்மளாம் மாலில் தான் எப்பவும் எடுப்போம். நீ தான் புதுசாக வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் போகலான்னு கூப்பிட்டுருக்க. அங்கெல்லாம் ஒரு டர்ட்டியாக இருக்கும், ஒரு க்ரௌடடாக இருக்கும். மை காட், ரோட்லலாம் நடந்து போயிட்டுருக்கணும். நானும் அங்கே வரமாட்டேன். அப்படிலாம் இல்லை, அங்கேயும் சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் அழகாக தான் இருக்கும். அந்த ரோட் சூப்பராக இருக்கும். பாண்டி பஜார் போகலாமா? ஓ காட், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பாண்டி பஜாரா? நீங்கள் தான் மால் போவீங்க ரெடியாக வந்தேன். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங், இந்த ரோட்டில் போய் நடக்கிறது, இந்த டர்ட்டியாக ரோட்டில் இருக்க திங்ஸ்லாம் வாங்குறது நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. சந்தோஷம். உன்னை யாரும் இப்போ கெஞ்சல. நீ வீட்லேயே இரு. நீ இங்கே வர தேவையில்ல. இதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு நான் வரமாட்டேன். அங்கெல்லாம் ரொம்ப சீப் குவாலிட்டியில் சீப் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வியர் பண்ணுறது சரித்திரமே கிடையாது. ஈவன் அதெல்லாம் நான் பார்க்க கூட விரும்பலை. நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லா ஒன்றும் வரல. சரி மாம்சு, வரலாம், பரவாயில்ல விடு. நம்ம 3 பேரே போவோம். நான் போயிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். பரவாயில்ல முட்டுக்கண்ணி, சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் வந்துட்டு எப்படியும் பெயிண்டிங் கீட்லாம் அடிச்சுட்டு வரதுக்கு 1 hour ஆகும்னு நினச்சேன். மாம்சு, இப்போ நல்ல மூடில் இருக்கேன். எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி என்கிட்ட வாங்கி கிடைக்காத. போகலாமா? சரி உங்கள் சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கெலாம் டைம் இல்லை. வாங்க போவோம். ஏன்னா நான் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன். 3 இடம் இருக்குடா. அது எல்லாத்துக்குமே போகலாமா? பாண்டி பஜார், டி நகர், அதுக்கப்புறம் சோக்கார்பேட்டை. அதுவும் சோக்கார்பேட்டில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சூப்பராக இருக்குமா. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அங்கே போவோமா? சபா, முதல்ல இந்த வீடியோஸ்லாம் பேன் பண்ணும். அதை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்குமா இந்த காலத்து பொண்ணுங்க. ஐயோ மாம்சே, பூமர் மாதிரி பேசாதே. ஐயோ அமைதியாக வாயா, அப்படி தான் சொல்கிறேன் நான். எங்கே இப்போலாம் நல்லதுக்கு காலம் கிடையாது. நல்லதை சொன்னால் நம்ம பூமர். அண்ணா என்னாச்சு? யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எதுக்கு ஷாக்காக எனக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? Ha ha ha.